ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் லஸ்பேசியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். லஸ்பேசியா அப்படின்னா எங்கன்னா நம்ம உலக அதிசயத்தில் ஒன்றான அந்த சாய்ந்த கோபுரம் பைசா கோபுரத்தில் இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கேன். இப்போ தான் கப்பலை விட்டு வெளியே வந்தேன். ஸோ ரெண்டாவது ட்ரை பண்ணுறேன் போகிறதுக்கு, ஏன்னா 1 hour ஆகும். பார்ப்போம், சீக்கிரம் போக முடிஞ்சால் அங்கே போய் வீடியோ எடுக்கிறேன். எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்க்கலாம். அதாவது இங்கேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் போல் இருக்குது. ட்ரெயின் இருக்கான். இங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே வந்து ட்ரெயினில் போகணும். பார்ப்போம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நான் பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கேன். டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே ட்ரெயினுக்கு போகலாம். கப்பல் அதுவும் அங்கே நிற்கிது. ஆண்டவா 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிருமே. பார்ப்போம் அப்படின்னு பார்க்கலாம். லஸ்பேசியா கிளைமேட்டு கொஞ்சம் குளிருது, அதனால் ஸ்வெட்டர் போட்டு வந்துட்டேன் இந்த வாட்டி. இங்கே எங்கேயோ பஸ் டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்கான். ஸோ அங்கே போய் பார்ப்போம். ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், ஏதோ ப்ரோக்ராம் ஈவெண்ட் மாதிரி நடக்குதுங்க. ஏதோ ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க. ஐயோ பஸ்ஸு, ஐயோ பஸ்ஸு போகுது. அது இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டிக்கெட் கவுண்டர். அதாவது டிக்கெட் இந்த இடத்துல டிக்கெட் இல்லையா, அதாவது வேறு எங்கேயோ பக்கத்தில் ஒரு கடை இருக்கான். ஸோ அங்கே போகிறேன், போய் பார்ப்போம். ஏற்கனவே 1.5 மணி நேரம். ஹாய், ஓகே. இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஏன்னா பஸ்ஸு டிக்கெட்டு கிடைக்கல. இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் நான். ஏன்னா பஸ்ஸு டிக்கெட்டு கிடைக்கல. 2 கடை ஏறி இறங்க, 2 கடையிலுமே டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எப்படி போக போகிறேன்னு தெரியல. பார்ப்போம். எனக்கு என்னமோ டைம் செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா மணி இப்போ 1. நான் 6 மணிக்குள்ளே வந்தாகணும். போகிறதுக்கு 1.5 மணி நேரம், வர்றதுக்கு 1.5 மணி நேரமா. பார்க்கலாம், 3 மணி ஆகிடும். ஓகே மக்களே, நிஜமாக பீஸா டவர் போகிறது கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இன்னும் இங்கேருந்து 20 நிமிஷம் நடக்கணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல், அப்புறம் திருப்பி அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல், அப்புறம் ரிட்டர்ன் வர்றதுக்கு லேட் ஆகிடும். ஸோ அதனால் டைம் இல்லை. ஏன்னா காலையிலே கிளம்பியிருந்தால் போயிருக்கலாம். சரி, அட்லீஸ்ட் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு. சூப்பராக இருக்குங்க. ஏற்கனவே இந்த இடத்துக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன். எப்போனா போன வருஷம் ஏப்ரல்லேருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருந்தேன் நான். அப்போ நிறைய தடவை இங்கே வந்திருக்கேன். அப்போவும் அந்த பைசா கோபுரத்துக்கு போயிட்டு வந்தேன். ஹலோ, இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் உலக அதிசயத்தில் ஒன்று பீஸா டவருக்கு வந்திருக்கோம். எஸ்,
இங்கே இருக்க நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். வெயில் சும்மா வெளுத்து வாங்குது. வாங்க அப்படியே போகலாம். ஆனால் இந்த தடவை அப்போ நிறைய டைம் இருக்கும். ஏன்னா ஷிப்பு கிளம்புறதே 9 மணிக்கு கிளம்பிடும். ஆனால் இந்த தடவை 7 மணிக்கே ஷிப்பு கிளம்புது. 7 மணிக்கே கிளம்புனா நம்ம வந்து அங்கே 6 மணிக்கெலாம் ஷிப்பில் இருக்கணும். ஸோ மணி இப்போ 1 5 மணி நேரம் தான் இருக்குது. லேட் ஆகிடுச்சுன்னா பொழப்பு போயிடும். வீடியோ எடுக்கிறேன்னு ஆசைப்பட்டு பார்க்கலாம். இவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்ப்போமே. ஓகே, நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். 5 மணி நேரம் டைம் இருக்குது. ஓடி வந்துடணும். ஜஸ்ட்டு ஒரு ஏற்கனவே போனதான். சரி இருந்தாலும் ஒரு அடி போயிட்டு வருவோம், வீடியோ எடுக்கலான்னு. மேலே போகிறவங்களாம் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், வேலை பார்க்குறவங்க நம்ம கூட. அவங்க பின்னால் எப்படியே தொத்திட்டு போகிறேன் நான். ஏன்னா நான் மட்டும் தனியாக போய் லேட்டாக கூட கூட்டமாக சேர்ந்து லேட் ஆகிடுவோம். இவங்க எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். 3 பேர் 4 பேருமே நம்ம கூட கப்பலில் ஒர்க் பண்ணுறவங்க தான். நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு டிக்கெட்டும் வாங்கிட்டேன். ஸோ அப் அண்ட் டவுன் 16 யூரோ, போகிறதுக்கு 8 யூரோ, வர்றதுக்கு 8 யூரோ. ஸோ பார்ப்போம். A few moments later. ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம். அதாவது நான் அவசரமாக ஓடி வந்து டிக்கெட் எடுத்துட்டேன். போகிறதுக்கு 9 யூரோ, வர்றதுக்கு 9 யூரோ டிக்கெட் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் டைம் எத்தனை மணிக்குன்னு கேட்டால் 1:30 மணிக்கு அப்படின்னாங்க. நான் டிக்கெட் எடுக்கும்போது மணி 12. ஆக்சுவலாக போகிறதுக்கே 1.25 மணி நேரம். சரி பார்த்தேன், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படி சொல்லி டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் போனால் நான் ரீஃபண்டபிள் டிக்கெட் அப்படின்ட்டாங்க. ஐயோ 20 யூரோ, என்ன பண்ணுறதுன்னு. சரி ரொம்ப நேரம் நின்று நானும் பார்த்தேன், கேட்ட டிக்கெட்டை சேல் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் நானும் ஒவ்வொருத்தரையும் நம்ம ஊரில் சினிமா டிக்கெட் வச்சு பிளாக்ல வைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தையாக கேட்குறேன், டிக்கெட் என்ன பீஸா என்னன்னு. கடைசியில் சரி வேலை முடியாமல் சரி வாங்க போகலாம், என்ன பண்ணுறது, ஏதோ காசு போகணுன்றதுன்னு நினச்சிட்டு வந்தேன். வர வழியில் எதிரில் நம்ம கப்பலில் வேலை செய்கிற இன்னொரு ஸ்டாஃப் ஒரு லேடி ஒருத்தர் பார்த்தேன். அவங்க எங்கே போகிறீங்க கிட்ட பீஸா போகிறாங்க. ஓகே இந்த டிக்கெட் எப்படி நீ கப்பல் காசு எனக்கு அப்புறமா கொடுத்தா போதும், இந்த டிக்கெட் எப்படி சொல்லி டிக்கெட் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு கப்பலில் எங்கேயா போய் நான் காசு வாங்கிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா முடியலைங்க, அவசரப்பட்டு வந்தால் அதுதான் பிரச்சனையே. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறது. நேரம் போகிறதுக்கு 1 மணி நேரம், வர்றதுக்கு 1 மணி நேரம், போக முடியுங்க. என்ன பண்ணுறது, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போது கப்பலுக்கே போயிட்டுருக்கேன். ஏன்னா டைம் இல்லை, போயிட்டு வரணும். அப்புறம் பறக்க ஓடி வரணும். ஸோ அதனால் மீண்டும் நான் கப்பலுக்கே போகிற வரைக்கும் அப்படியே 2-3 பொருளை வாங்க வேண்டியிருக்கு. அதில் பார்த்துட்டு இதோட இந்த பக்கம் வரமாட்டேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக அமெரிக்கா போகிறோம். அதனால் இதுக்கப்புறம் எப்போ வருவேன்னு தெரியாது. ஏன்னா போகிறோம் 2022 வந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இதோட கிராஸ் பண்ணணும். எங்கே கிராஸ் பண்ணுறது? இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாக ஆரஞ்சு பழம் மரமாக இருக்குங்க. இது பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஆரஞ்சு பழம் மரம். ஓகே, நம்ம இங்கே இருக்க லோக்கல் மார்க்கெட்டை பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இத்தாலியை பொறுத்த வரையில் ஹாய் சொன்னாலும் சாவ் தான் சொல்லணும், பாய் சொன்னாலும் சாவ் தான் சொல்லணும். சாவ் சாவ்.
நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இந்த ஊர் ஜொமேட்டோ, ஸ்விக்கி. ஒரு மொபைல் ஷோரூம் கடை தேடிக்கிட்டே இருக்கேன். வாங்க. மக்களே, இந்த ஃப்ளோர் மரம் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும், ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும், இதெல்லாம் ஆரஞ்சு மரங்க. ஆமாம், இப்போ சீசன் இல்லை போல் இருக்குது. ஆனால் போன வாட்டி வரும்போது ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் வந்து கரண்ட்டில் போகுது. இங்கே வந்து பஸ்ஸெல்லாம் இங்கே இது எதுவும் ஒரு பஸ் சொல்லுவாங்க, இங்கே இது இந்த மாதிரி கரண்ட்டில் போவோம். இந்த பழப்போன பஸ்ஸுக்கு தான் டிக்கெட் எடுக்க முடியாமல் போச்சு. ஓகே, போன வாட்டி சீசன் இருந்தது, அப்போ நிறையா ஆரஞ்சு பழமாக தொங்கிட்டு இருக்குது. இந்த வாட்டி சீசன் இல்லை போல் இருக்குது. என்னோடய மொபைலுக்கு ஒரு அடாப்டர் வாங்கணும். ஸோ அதுக்கு ஒரு கடையை தேடிட்டு இருக்கேன். இங்கே ஒரு சைனீஸ் கடை இருக்குது. அந்த கடை ரொம்ப நாள் ஆச்சுங்க வந்து, அதனால் கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, இப்போ இருக்கு பார்த்தீங்களா. அங்கே ஏதோ கூட்டமாக இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம் என்னன்னு. ஸ்கூல் பசங்க. ஓ, இன்றைக்கி என்னன்னு தெரியல. இன்றைக்கி ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி முகாம் மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது விழிப்புணர்வா இல்லை என்ன ஸ்போர்ட்ஸ் டேவா என்னன்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு குரூப்பாக அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நமக்கு எதுக்கு, நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து டெர்மினல் கிட்டே வந்துட்டேன். இதான் க்ரூஸ் டெர்மினல். ஸோ உள்ளே போகிறேன். அங்கே போனால் அங்கே ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து உள்ளே ஆர்பாருக்குள்ளே போக முடியும், துறைமுகத்துக்குள்ளே. நாங்களாம் நடக்க முடியாது. அங்கேருந்து பஸ்ஸில் போய் இறங்கி அங்கே கப்பல் வாசலில் இறக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இருக்குல்ல க்ரூஸ் டெர்மினல். ஓகே மக்களே, நான் இப்போது உள்ள ஹார்பருக்குள்ளே வந்துட்டேன். கப்பல் இங்கே தான் நிற்கிது. ஸோ இன்றைக்கி எதிர்பார்த்த அளவுக்கு பீஸா டவருக்கு போக முடியல. பைசா கோபுரத்துக்கு போக முடியலை. ஸோ பார்க்கலாம், அடுத்த வாட்டி பார்க்கலாம். இன்னொரு தடவை யூரோப் வந்தேன்னா, ஆக்சுவலாக இன்னொரு தடவை யூரோப் வருவேன். எப்போ வருவேன்னா டிசம்பர் 3 ஸ்பெயினுக்கு வருவேன். அதாவது அமெரிக்கா போயிட்டு அங்கேருந்து டிசம்பர் 3 ஸ்பெயினுக்கு வருவேன். அந்த டைமில் வர முடியுதான்னு பார்க்கலாம். நாளை ஃப்ரான்ஸ் போகிறோன்னு நினைக்கிறேன். ஃப்ரான்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் அதுக்கப்புறம் ஸ்பெயின்லேருந்து நேராக அமெரிக்கா பார்ப்போம். இன்றைக்கி போக முடியல. சரி வாங்க, இன்றைக்கி பேட் லக். அதனால் அடுத்த வாட்டி பார்க்கலாம், உள்ளே போவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை.